வணக்கம், வெல்கம் டு நளினாஸ் பாரடைஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு ஹார்ட் ஷேப் கேக்கை என்னென்னு சாக்லேட் ஐசிங் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் என்று சொல்லி தரப்போறேன். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதோட என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த கேக்கை எப்படி 2 லேயராக விட்டுறேன்னு காட்டுறேன். இந்த லேயர் பண்ணுற இந்த டூலால் நாங்கள் என்ன செய்யணும், இப்படி எடுத்து விட்டிங்கன்னா வடிவாக கட் பண்ணி வரும். நீங்கள் இப்படி அசைக்க அது அப்படியே 2 லேயராக விட்டு வரும். பாருங்கள், வடிவாக வெட்டுப்பட்டால் பாருங்கள் அப்படி இருக்கு. பார்த்தீங்களா, 2 வெட்டியாச்சு இந்த கேக்கை. நாங்கள் இனி என்னென்னு செய்கிறேன்னு பார்ப்போம். கேக்கை என்னென்னு ஐசிங் பண்ணுறேன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த பட்டர் ஐசிங், சாக்லேட் பட்டர் ஐசிங், அதாவது சாக்லேட் கேக் போட்டிருக்கிறேன். நான் இந்த சாக்லேட் கேக்குக்கு சாக்லேட் பட்டர் ஐசிங் போட போகிறேன். அதை எப்படி டெக்கரேட் பண்ணுறேன், அந்த கேக்கை என்னென்னு டெக்கரேட் பண்ணுறேன்னு நான் காட்டுறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு, இந்த பட்டர் ஐசிங்கை நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் 150 கிராம் தான் நான் எடுத்து வைக்கிறேன். ஒரு சின்ன கேக் அப்படியா 150 கிராம் பட்டர், அதாவது மார்ஜரின், அதோட 1/2 கப் ஐசிங் சுகர். இவ்வளவு தான் தேவை. நான் அதுக்கு கூடுதலாக ஐசிங் சுகர் சேர்க்கறதில்லை. என்னென்னா கூட போட்டால் திகட்டும், அந்த கேக் அந்த டேஸ்ட்டே இருக்காது. நாங்கள் முதல்ல இதை பீட் பண்ணி கொண்டு வருவோம். எப்படி பீட் பண்ணுறேன்னு நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் பீட் பண்ண தொடங்குவோம். உங்களுக்கு அப்படி கூடுதலான ஸ்வீட் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஐசிங் சுகர் போட்டுக்கொள்ளலாம். நான் இதை நல்லா இந்த மார்ஜரின் ஒயிட் ஆக மாட்டேன், நல்லா க்ரீமி ஆக மாட்டேன், நல்லா பீட் பண்ணி கொண்டு வரேன். நான் உங்களுக்கு பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதோட கொஞ்சம் நான் வெனிலாவும் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் வெனிலா சேர்த்துருக்குறேன். எங்களுக்கு அது காணும். இனி நாங்கள் கொக்கோ பவுடர் அப்படி போடுறேன்னு இதெல்லாம் பீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நல்ல க்ரீமியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பட்டர் க்ரீம் பட்டர் ஐசிங் இவ்வளவு நல்ல பாருங்கள். நான் கையால் தொட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்ல க்ரீமியாக இருக்கும். நல்ல க்ரீமியாக, அதாவது நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் கையில் தொடுற நேரம். அந்த ஐசிங் சுகர் கையில் அப்படியே அந்த சில நேரம் அந்த ஒரு நரண்டு கையில் இருக்கும். அது இருக்கக்கூடாது. நல்ல சாஃப்டாக நீங்கள் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், கொஞ்சத்தை வேறையாக, இந்த ஒயிட்டை கொஞ்சம் வேறையாக எடுத்து வைக்க போகிறேன். இப்போ எங்களுக்கு எனக்காக தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் அதை ஒரு கொஞ்சம் சேஃப்டியாக வேறையாக கொஞ்சத்தை எடுத்து வச்சிருவோம். ஏனெண்டா திரும்ப எங்களுக்கு எதாவது தேவைன்னா திரும்ப செய்து கொண்டிருக்கலாம் தானே. அப்போ கொஞ்சத்தை நாங்கள் எப்பயுமே ஒரு சேஃப்டிக்கு கொஞ்சத்தை எடுத்து வச்சிருப்போம். அந்த கொஞ்சமாக எடுத்து நான் இப்படி இங்கால வச்சுட்டு நான் இப்போ இதுக்கு கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ண போகிறேன். கொக்கோ பவுடர் நல்ல டார்க் கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் இதில் லைட் ப்ரௌனும் டார்க் ப்ரௌனும் அந்த ஒரு டிசைனில் தான் செய்ய போகிறேன் இந்த கேக்கை. அதால் முதல்ல நான் லைட்லேயே முதல்ல எல்லாம் அடித்து வச்சுருக்க போகிறேன். லைட் கலரே எல்லாம் அடித்து வச்சுருக்க போகிறேன். ஏனெண்டா லைட் கலரை அடித்து வச்சா எங்களுக்கு பிறகு டார்க் தேவைண்டா நாங்கள் வடிவாக அதை இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். அதால் நாங்கள் இப்போ லைட் கலரை நாங்கள் முதல் அடித்து வச்சுக்கொள்ளுவோம். இந்த கொக்கோ பவுடரை போட்டுட்டு அதை நாங்கள் அப்படியே லைட் ப்ரௌனாக தான் நான் போட போகிறேன். அதுக்கு மேலே நான் அந்த
என்ன சொல்கிற அவுட்லைனிங் எல்லாம் டார்க்காக கொடுக்க போகிறேன். அதால் தான் நான் லைட்டு ப்ரௌன் எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இது நான் வந்து செய்கிற முறை. இப்போ பாருங்கள், நல்ல ஸ்மூத்தான ஒரு ஐசிங் கிடச்சிருக்கு எங்களுக்கு. நாங்கள் இனி இதை டெக்கரேட் பண்ண தொடங்கலாம். நான் முதல் இந்த லைட் ப்ரௌனை பூசிட்டு தான் பிறகு டார்க் ப்ரௌனுக்கு வந்து நான் திரும்ப மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ நாங்கள் முதல் எல்லாம் ஃபில் பண்ணிக்கொள்ளுவோம் லைட் ப்ரௌன் கலரால். வாங்க என்னென்ன செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ஹார்ட் ஷேப் கேக்கை வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு முதல்ல நாங்கள் கொஞ்சமாக கீழே இப்படி கொஞ்சம் பூசிட்டு அந்த ட்ரை தட்டில் நீங்கள் எதில் வைக்க போகிறீங்களோ அந்த தட்டில் வச்சுட்டு இந்த கேக்கை வந்து மெதுவாக அப்படி தூக்கி இதை வச்சுட்டு இனி கொஞ்சமாக நாங்கள் வந்து உள்ளுக்கு நான் நிறைய ஐசிங் எல்லாம் இதுக்கு பூசி செய்ய விரும்புறதில்லை. என்னென்னா கூடுதலாக திகட்டுற மாதிரி எனக்கு இருக்கும். உங்களுக்கு எப்படியோ தெரியாது, உங்களுக்கு ஐசிங் எல்லாம் கூட பிடிக்குமா என்னன்னு தெரியாது. நான் கூடுதலாக ஐசிங் வந்து கூடுதலாக பூசி செய்யறதில்லை. அதால் நான் கொஞ்சமாக பூசிட்டு அதுக்கு மேலால் மற்ற லேயரை நான் வைக்க போகிறேன். நிறைய பூசி நிறைய இது பண்ண மாட்டேன். நான் கேட்க கொஞ்சமாக பூசிட்டு அதுக்காக கொஞ்சமாக பூசிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் மேலே இப்படியே கேக்கை தூக்கி நாங்கள் வைப்போம். எல்லாம் சரி சமனா அளவாக ஒரே அளவாக பூசி விடுங்க. இப்படி பூசி விட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும், இந்த கேக்கை தூக்கி நாங்கள் என்ன செய்யணும், அதுக்கு மேலால் இப்படி திருப்பி இப்படி திருப்பி வச்சு விடுங்க. வச்சுட்டு இனி நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணுவோம் ஐசிங்கால். இந்த லைட் ப்ரௌன் கலரை ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். கொஞ்சமாக ஐசிங் எடுத்து கொஞ்சமாக முதல் கொஞ்சம் பூசுங்க. மேலால் பூசினால்தான் அந்த ஐசிங் வந்து முதலெல்லாம் பூசி விட்டால் பிறகு நாங்கள் ஷேப் பண்ணும்போது எங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், பிரச்சனை இருக்காது. அப்படி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பூசினால் பிறகு அதை அப்படி அப்பி பிடிக்கும். அந்த கேக்கில் ஐசிங் அப்பி பிடிக்கும். அப்போ அப்படி பூசிட்டு கொஞ்சம் எடுத்து எப்படி பூசணும். நான் பைப்பிங் பண்ணாமலே இப்படியே பூசி எடுத்துருவேன் வடிவ ஷேப்பாக. உங்களுக்கு பைப்பிங் பண்ணித்தான் அதை ஐசிங் பேக்கில் போட்டுத்தான் நீங்கள் பைப்பிங் பண்ணித்தான் உங்களுக்கு ஐசிங் பண்ண ஈஸியாக இருக்குமென்னா நீங்கள் பண்ணலாம். நான் இப்படியே பண்ணிடுவேன். இதே இதில் அப்படியே வடிவேன். என்னென்னா எனக்கு ஸ்மூத்தான ஒரு ஐசிங்க பாருங்கள், இப்படி செய்யவே பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்படி செய்யவே வடிவாக வருது. அப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. இந்த மெத்தடில் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐசிங் கொண்டு உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் ஒரு கஷ்டப்படாமல் ஐசிங்கை பூசலாம். இப்போ நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வருவோம். நான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி ஐசிங் பூசி கவர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு டெக்கரேட் பண்ணுறதை சொல்லிட்டேன். இது சிம்பிளான ஒரு கேக். இது பெரிய கஷ்டம் அப்படியெல்லாம் இல்லை. அது ஒரு சிம்பிளான, உங்களுக்கு நான் சிம்பிளான கேக் டிசைன் தான் சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், அதை சுற்றி நாங்கள் மெதுவாக பொறுமையாக அந்த ஸ்பெச்சுலா வச்சு வடிவாக அதை வந்து ஸ்மூத் பண்ண வடிவாக ஷேப் அப்படியே வரும். நல்ல ஸ்மூத்தான ஐசிங் அப்படியே இப்படி வருது. நீங்களும் இப்படியே செய்து பாருங்கள். வடிவாக பொறுமையாக செய்யுங்க, ஒரு அவசரமும் இல்லாமல். அங்கே பாருங்கள், சுற்றி வர அப்படியே நீங்கள் வச்சு இப்படியே அதை சுத்த அப்படியே அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ஐசிங் வந்து அப்படியே எடுபட்டுரும். இப்படி ஸ்மூத்தாக நீங்கள் செய்து கொண்டு வர எல்லாம் சரியாயிடும். இனி நீங்கள் அந்த சைடுகளையும் வடிவாக துடைச்சி விட்டுருங்க. நாங்கள் துடைச்சிட்டு பார்த்தோம். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் எல்லாம் முடிச்சாச்சு. இனி நாங்கள் இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுவோம். நான் வந்து
இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கு சாக்லேட் பார்ச்மெண்ட் எடுத்துருக்கேன். அதாவது ப்ரௌன் கலர் போட்ட பார்ச்மெண்ட். நீங்கள் கொக்கோ பவுடரும் போடலாம், ஆனால் கொக்கோ பவுடர் போட்டால் ஆக திக்காக வரும். நீங்கள் வந்து ப்ரௌன் கலர் போட்டு செய்யுங்க. ஐசிங் வந்து நான் டார்க் ப்ரௌனில் கொஞ்சம் கூட கொக்கோ பவுடர் கலந்து அதை செய்து வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் மெதுவாக அந்த பார்ச்மெண்ட்டை என்ன செய்யணும், நாங்கள் நல்லா நீட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் நாங்கள் ரோல் பண்ண வேணும். ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அந்த அச்சு இருக்குது தானே, இது வந்து இந்த பிரின்சஸுக்கு நாங்கள் வந்து இந்த பேர்ல் கழுத்துக்கு போடுற பேர்ல் செயினுகள் மாதிரி செய்கிறது, அது இந்த டிசைன் தான் எடுத்துருக்கிறேன். அது நல்லா இருக்கும் இப்படி வைக்க. அதை வந்து நல்லா அமர்த்தி விட்டுட்டு பாருங்கள், சின்ன அதை அமர்த்தி எடுத்தோடனே போல்ஸ் இப்படி வரும். அந்த என்ன பீட்ஸ் மாதிரி வரும், பேர்ல் போல்ஸ் மாதிரி வரும். அதுகளை நாங்கள் என்ன செய்யணும், அப்படி சுற்றி வர இப்படியே வடிவாக வைக்க வேண்டும். அந்த பேர்ல்ஸை வைக்கிற நேரம் பாருங்கள் நல்ல வடிவாக இருக்கும். எனக்கு இப்படி வைக்கிறது பிடிக்கும். போல்ஸ் அப்படி வைக்கிறது, பேர்ல்ஸ் மாதிரி வைக்கிறது எனக்கு சரியான விருப்பம். எனக்கு அந்த டிசைன் ஏதோ நல்ல தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கும். பாருங்கள் இப்படி வச்சுட்டு நாங்கள் எல்லாம் வடிவாக மெதுவாக ஒவ்வொன்றா வைங்க. இப்போ பாருங்கள், இந்த சின்ன போல்ஸ் மாதிரி நாங்கள் செய்துட்டு ஒரு பேர்ல் டிசைனில் நாங்கள் வந்து இந்த டார்க் ப்ரௌனில் பார்ச்மெண்ட்டை நாங்கள் அந்த இதில் உங்களுக்கு காட்டின மாதிரி செய்தாச்சு. இனி நாங்கள் இதுக்கு மேலே நாங்கள் ஒரு டிசைன் வந்து டார்க் ப்ரௌன் கலரில் பைப்பிங் பேக்கில் நான் ஐசிங் போட்டிருக்கிறேன். அதுக்கு மேலால் நான் வந்து சின்ன ஒரு டிசைன் தான், இது ஒரு பெரிய டிசைன் கிடையாது. இப்படி வச்சுட்டு இப்படி அதுக்கப்புறம் இப்படி வச்சுட்டு அதுக்கு இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு அவ்வளவுதான். பெரிய டிசைன் கிடையாது. இதெல்லாம் சின்ன நுணுக்கங்கள் தான். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அதை மாதிரி செய்யலாம். இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சிட்டு இது வந்து 2C நொசல்ஸ். இந்த நொசல்ஸ் வந்து 2C, அந்த நம்பர் நொசல். நீங்கள் இப்படி வச்சு நாங்கள் ஃபுல்லாக இதை சுற்றி செய்துட்டு வரேன், உங்களுக்கு காட்டுறேன்னா. இப்போ பாருங்கள், நான் இதில் ஃபுல்லாக இதில் அங்கங்கே எல்லா இடத்துலையும் இல்லை, அங்கங்கே சின்ன ஹார்ட் போட போகிறேன். அதாவது இந்த நொசல்ஸ் பக்கம் இந்த இருக்குது, இந்த நொசல்ஸ் இந்த இப்படி ஷேப்பில் இருக்கிற நொசல்ஸ் நாங்கள் வந்து இந்த நொசல்ஸில் இது மேல் பக்கமாகவும் இப்படி திருப்பி கீழ் பக்கமாகவும் போடணும். பாருங்க, இப்படி ஒரு பக்கம், அது மற்ற பக்கம் திருப்பிட்டு இந்த பக்கம். இப்போ பாருங்க, ஹார்ட் ஷேப் வந்துட்டு தானே உங்களுக்கு வடிவாக வந்துட்டு பார்த்தீங்களா? ஓகேயா? இப்படி ஷேப் பண்ணிட்டு நீங்கள் வந்து வடிவாக இப்படி பண்ணலாம். நான் உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு இந்த ஆட்டை அங்கங்கே இந்த இடத்துலலாம் போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எல்லாருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் தானே எப்படின்னு, நீங்கள் அதை பாருங்கள். இந்த பக்கம் ஒரு பக்கம் கொஞ்சம் இந்த ஐசிங்கை வந்து இதை துடைச்சி தான் நீங்கள் வந்து துடைச்சி நீங்கள் வந்து செய்யணும். ஏனெண்டா அதில் அந்த திட்டா நிற்கும் ஐசிங். இப்போ பாருங்கள், இந்த ஹார்ட் ஷேப் எப்படி வந்திருக்குண்டு இங்கே பாருங்கள். முதல் வந்து இப்படி போடணும், அடுத்தது வந்து இப்படி போடுங்க. ஹார்ட் அடிவான ஹார்ட் உங்களுக்கு வந்துடும். இப்படி நீங்கள் போடுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஹார்ட்டை போட்டு இந்த மாதிரி சிம்பிளான ஒரு கேக். இது நல்ல சிம்பிளான கேக். இதுக்கு நாங்கள் இப்படி பீட்ஸ், சுகர் பீட்ஸ் அதுகளை நாங்கள் வந்து இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டா எங்களுக்கு வந்து அது ஒரு
அது ஒரு டிசைனை வடிவாக இருக்கும். அது தனியாக காட்டும் வடிவம். இப்படி நாங்கள் எல்லாம் போட்டுட்டு இனி நாங்கள் என்ன கேண்டில் குத்துறோம்னா கேண்டில் குத்தலாம். இப்படி பீட்டை இப்படி வச்சுட்டு இப்படி ஒவ்வொரு பீட்டை இப்படி வச்சுட்டு இப்படி சின்ன சின்ன பீட்ஸ் வடிவம் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிவிட்டு இதுக்கு கேண்டில் குத்தலாம். உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே போடலாம், ஹாப்பி ஆனிவர்சரி போடலாம். என்னண்டாலும் உங்களுக்கு போட்டு வடிவ இது டெக்கரேட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இந்த கேக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. எவ்வளவு பர்ஃபெக்டாக வந்திருக்காங்க. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். சிம்பிளான கேக் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.